ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் பிரியா சென்னையிலேருந்து நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமா சில வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக என்னை வந்து தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம். இதுவும் 2 தடவை கட் பண்ணலாம், இதுவும் 2 தடவை கட் பண்ணலாம். மீதி எல்லாமே கட் பண்ணா ரீக்ரோத் பண்ண வைக்கும். ஆமா, இதெல்லாம் ஆகாதுக்கா, சிலது ஆகும், அதான் இது மட்டும் ஆகும். இதுவும் இதுவும் இது மூணா ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு தடவை தான். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? இது எல்லாமே ஒன்று ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து கேன்சருக்கு, பிளட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாகிறதுக்கு, அது மாதிரி வீட்னஸ்ல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஹீமோகுளோபின்க்கு, கேன்சருக்கு சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம கீரை சாப்பிட சொன்னா அதில் வந்து இப்போ எத்தனை % நாம இருக்கு அதில்? அதை விட 40 மடங்கு இதுல அதிகமா இருக்கு. 40 மடங்குனா 4000 மடங்கு 4000% அதிகமா இருக்கு இதுல. இப்போ இதோட அவேர்னஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா வந்துருச்சு. சென்னையில் முக்கியமாக அது மாதிரி இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மைக்ரோ கிரீன்ஸ் சாப்பிட சொல்லி. டாக்டர் சொன்னாங்கன்னே வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் எப்போ டாக்டர் இருந்தால் சொல்லுவாருன்னு நினைச்சோம். இப்போ வந்து எல்லாருமே டாக்டர் சொன்னாங்க கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கோம். சாப்பிடலாம் அப்படியே. ஸோ இது எப்படின்னா வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த காயப்புக்களை வந்துட்டு இந்த சீட்ஸை மட்டும் தான் போடுறோம். லைக் இது மாதிரி முளைச்சி வந்தோடனே இதில் எடுத்துடலாம் காய்தை. அதே நீங்கள் டெய்லி தண்ணியும் வைக்கணும் தேவையில்லை. மேடம் இங்கே தண்ணியும் வச்சிருப்பாங்க அந்த அடிப்படையில். அதுக்கு தேவையான அந்த காயப்புத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையானது. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு உங்க வேணும்னா மட்டும் அன்னைக்கு கூட ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த இது தண்ணி இதுலேயே டைரெக்டாக நீங்கள் விட்டீங்கன்னா ஹோல் சொல்லி இதில் எடுத்துக்கலாம். மேலே தெளிக்க சொல்றீங்களா? இதனால ஆனால் தெளிக்க சாஞ்சிரும். அதுக்காக வந்து கீழே வந்து தண்ணி கொடுக்குறோம். ஆமாம் ஆமாம், இது ரொம்ப குழந்தை மெந்து. ஆமாம் ஆமாம். அது இதை வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். இவங்க இது மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. நம்ம இது மாதிரி படி மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி இருந்தாலும் நம்ம இது மாதிரி பண்ணிடலாம்க்கா. எவ்வளோ நாளுக்கா? 7 நாளா? 7 நாள்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சீடு போட்டு 7 நாளில். இந்த ஒரு ட்ரேல எவ்வளோ மேடம் ஈல்டு வரும்? 100 to 200 வரைக்கும் அவங்கவுங்க கிளைமேட் பொறுத்து. சரி, 100 கிராம் கண்டிப்பாக. ஒரு 100 கிராம்னா சீட் எவ்வளோ? சீட் வந்து 30 ரூபா. நம்ம இதை எவ்வளோ 100 கிராம் எவ்வளோ சேல் பண்ணலாம்? 100 ரூபா. இதுதான் மேடம் காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ. ஒரு 7 நாளில் உங்களுக்கு 100 ரூபா ஒரு ட்ரேயில். இது நம்மளுக்கு தான் இனிஷியலாக கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா இதாக பண்ணலாம். நம்ம மார்க்கெட்டிங் பற்றி எல்லாமே கிளாஸஸ் சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி ட்ரைனிங் கிளாஸ் எடுத்து இருக்காங்க. நீங்கள் பேசுகிறோம். அந்த ட்ரைனிங் வந்து 1 day கிளாஸ் தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட்னா அதெல்லாம் ஃபோனில் கேட்டுக்கலாம். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. சரி, இப்போ ட்ரைனிங்னா எங்கே வரணும்? பண்ருட்டியும் வரலாக்கா, ஆன்லைன்லையும் எடுப்பாங்க இவங்க. சரி, ஆன்லைன் தான் எங்களுக்கு. ஆன்லைன்ல 4 days இருக்கும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டவுட்னா என்ன கேட்டுக்கலாம். சரிங்க, ஓகே, தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி சூப்பராக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்யூச்சரில் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கூட இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நம்ம தஞ்சாவூரில் தான் ஒரு சிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை தான் போயிட்டு அதை பார்த்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் நமக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வும் மிக்சியும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிபிடிஎஸ் தான் போயிருந்தோம். அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இப்போதைக்கு புது வரவில் இருக்கக்கூடிய நியூ அரைவல் ஸ்டவ்வாக பார்த்து ஒரு ஸ்டவ்வும் ஒரு மிக்சியும் வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம அன்பாக்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த மிக்ஸி எந்த ஸ்டவ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் வாங்குகிறோம். அப்படிங்கிறதுனால நம்மளும் 2 ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டவ்வும் மிக்ஸியும் வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம மிக்ஸி அன்பாக்சிங் பண்ணிடலாம். எல்லாமே மூடிகள், வெறும் மூடிகளாக இருக்குது மேலே. எல்லார் வீட்லேயும் அதிகமாக மிதின்னு வாங்குகிற குட்டி ஜார் வருது ஃபஸ்ட்டு. எங்கள் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது குட்டி ஜார் தான். ஸோ நீங்கள் எந்த ஜார் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட மிக்ஸி
ஸோ எங்கே போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பிங்க்கை பார்த்தோன்னே வாங்கவே மனசு வரல. பிடிச்சி போச்சு, ஆனால் வாங்குறதுக்கே மனசு வரல. என்னன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டர்ஃப்ளையில் 8000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் 8000 ரூபாய்க்கு வந்து 1200 வாட்ஸு, இது 750 வாட்ஸு. அது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. நம்ம இப்போ 1 இயர்க்காக தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. வாங்கணுமா, இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணுமான்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தேன். நிறைய மிக்சியை போய் கேட்க எங்கள் வீட்டுக்காரர் வேறு ரொம்ப பீதி ஆகிறாரு. கடையில் உள்ள அக்காலாம் சூப்பராக வந்து எனக்கு சொல்லி எல்லாமே புரிய வச்சாங்க. இன்னும் கூட கொஞ்சம் பாருங்கள் கலெக்ஷன்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் இவரை கூட வச்சுக்கிட்டு என்னால் பார்க்க முடியல. அப்புறம் இருந்தாலுமே அவரெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் நிறைய மிக்சி போய் பார்த்தாலுமே சரி வாங்குகிறோம், ஏன் ஒரு 3000 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய மிக்சி பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரு. ஸோ ஸ்டவ்வும் பிளாக்கு தான், 3 பர்னர் ஸ்டவ்வு. மிக்சி வந்து பிளாக் கலர் பட்டர்ஃப்ளையே. இப்போ இது வந்து பிங்க்கில் வாங்கியிருக்கோம். ஸோ அங்கே உள்ள கிச்சனுக்கு இது செட் ஆகுமா அப்படின்ட்டு தெரியல. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 5000 சம்திங் வந்தது. நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போக 4300 மிக்சி ரேட்டு. சரி ஜார்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஜாரோட மூடி, இது பெரிய ஜாரோட மூடி. நம்ம அந்த மிக்சியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்லி கூட மாவு வந்து ஊற வச்சு நம்ம அந்த மிக்சிலே அரைச்சிக்கலாம். அந்தளவுக்கு வந்து 1200 வாட்ஸு. இது வந்து 750 தான். இதில் அது மாதிரிலாம் அரைக்க முடியாது. அதில் 5 ஜாரு ப்ளஸ் வெஜிடபிள் கட்ரு, அப்புறம் ஜூஸரு, இது மாதிரி 3 ஜாரு இதெல்லாமே இருக்கும். 5 இருக்கும் அதில். அது பெரிய ஜார்லாம் பெருசாக இருக்கும். நம்ம இப்போ இது வந்து அடிஷ்னலாக தான் வாங்குகிறோம் அப்படின்றதுனால எனக்கு 5 ஜார் உள்ளது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 ஜாரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜார் உள்ளதில் தான் நான் தேடுறேன். ஒரு 3000 இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேட எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, இந்த ஜார்லாம் பாருங்கள். இது வந்து குட்டி ஜார். ஓகேவா? இது மீடியம் சைஸும் குட்டி சைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பெருசாக அவ்வளோக்கா ஏதாவது ஃபங்க்ஷனாக தானே இதில் அரைக்க போகிறோம். நிறைய ஏதாவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா தான் இதில் நம்ம அரைப்போம். அதனால் இது அப்படியே தான் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே, நான் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயுமே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நம்மளோட 3 ஜாரு ப்ளஸ் மிக்ஸி. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டவ் பார்த்துடலாம். கேஸ் ஸ்டவ். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். இடையிலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இடையிலே கால் வந்தது. அதையும் போயிட்டு நான் அப்படியே அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நம்ம இப்போ ஸ்டவ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே நமக்கு ஒரு கால் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீஷோவில் வந்து ஒரு 5.5 பெட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் வந்துருச்சு. கால் பண்ணியிருந்தாங்க, அது போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் பார்த்துடலாம் கூடவே. நம்ம இது வந்து நம்ம அங்கேயே ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுப்பில் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த ஹெட் வந்து நம்ம தனியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு எப்படி ஃபிட் பண்ணுறோம் என்னன்னு தெரியல இல்லையா. அந்த சில கிச்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்லேயே வந்துட்டு ஹோல் கொடுத்துருப்பாங்களாமா. சில இதை வந்து ஓப்பனாக இருக்கும். அது மாதிரி அதை கவனிக்காமல் வந்துட்டேன். அந்த வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால வந்து 2 பக்கமும் நாங்கள் ஃபிட் பண்ணலை. ஒரு தடவை ஹோல் இருந்ததுன்னா அதை உள்ளே விட்டு சிலிண்டர் அடியில் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்களா, அந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. அதனால நாங்கள் அடுப்பில் வந்து ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குமா. அதனால் அவங்களே ஃபிட் பண்ண சொல்லிட்டோம். இது வந்து மாமா ஃபிட் பண்ணி தரேன்னு அப்படி தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது தனியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுப்போட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7200. இதுக்கு தனியாக வந்து 700 ரூபா வாங்கிட்டாங்க. அதாவது இந்த டியூபும் இந்த ஹெட்டும் வந்து 700 ரூபா. ஹெட்டை பார்த்துடலாம். இதோ இருக்குது. இது கூடவே வந்து ஒரு 3 பின் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பின்னும் வந்து நம்ம இந்த டியூப்பில் போடுறதுக்காக. இது பாருங்கள். நம்ம அதில் அங்கே போயிட்டு நம்ம ஃபிட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக.
இப்போ சும்மா அன்பாக்சிங் மட்டும் முடிஞ்சது. பாருங்கோ அடுப்பு பார்த்தீங்களா? அங்கே அந்த அடுப்புக்கு ஒரு கதையே இருக்குது, சொல்கிறேன். எடுக்கவே முடியல. அம்மா செம்ம வெயிட்டுங்க இந்த அடுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அடுப்பு வெளில எடுத்துட்டோம். பாருங்கள், பயங்கர வெயிட்டு. நம்ம எப்போதும் இல்லை அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே இதில் வந்து மடிப்பு இருக்கும். இது வந்து ஒரே பீஸில் போட்டிருக்காங்க. வெயிட்டான ஸ்டீலாக இருக்குது. இது வந்து நான் போயிட்டு நிறைய ஸ்டவ் பார்த்துட்டேன். இப்போ இப்படி போகிற வழியிலே இது இருந்துச்சு. சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நம்ம போய் எப்போவுமே வந்து ட்ரெஸ் எடுக்க போனாலும் சரி, இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்க போனாலும் கொஞ்சம் வித்தியாசமான பொருள் தேடுவோம் இல்லையா? அது மாதிரி எப்போதும் ஒரே மாதிரியான ஸ்டவ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக தேடுவோம் அப்படின்னு சொன்னால் இவங்க முன்னாடி இருந்தாங்க. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா 3 பர்னரும் இருந்துச்சு. ஆனால் இது போனோடனே எனக்கு பிடிச்சாலும் சரி, நிறைய கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தேன். எதுவுமே வந்து மனசுக்கு நிறைவாக இல்லை. இதான் இருந்துச்சு. நம்ம போன பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6000க்குள்ளே மிக்சியும் ஸ்டவ்வும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். 3 பர்னரும் இருந்துச்சு, 2 பர்னரும் இருந்துச்சு. நமக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 3 பர்னர் தான். நம்ம அங்கே வந்து நமக்கு 3 பர்னர் வந்து தேவைப்படாது அப்படின்றதுனால நம்ம 2 பர்னரில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலுமே இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூட போயிடுச்சு. நம்ம மைண்டில் வச்சுட்டு போகிறது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், கடைக்கு போன அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் வந்துருச்சு. ஆனாலுமே அவங்களும் ஹஸ்பண்டும் சொன்னார், நான் ரேட்டை பார்க்க வேணால் பொருள் வாங்குறதுன்னு முடிவாயிட்டுனா கொஞ்சம் தெளிவான பொருளாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுமே வந்து நல்லா விசாரிச்சுட்டு இந்த வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் வாரண்ட்டி. நமக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்கும். ஃபுல்லாக வந்து லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ். ஸ்டவ்வுக்கும் அப்படி தான், இதுக்கும் அப்படி தான். ரெண்டுக்குமே வந்து லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் இருந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா 4300. இது வந்து 7200. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்குது. இது ஒரே பிளேட்டு. இந்த இடம்லாம் நமக்கு வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த மடிப்பு இருக்கும் இல்லையா? அந்த இடம் இப்படி நம்ம தேய்ச்சி கழுவும் போது கையில் கிளிக்கும். ஸோ இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம்லாம் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இதை எடுத்துகிட்டே நம்ம வந்து கழுவிக்கலாம். ஸோ இங்கே அப்படியே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. வாங்கியிருக்கோம், பட் யூஸ் பண்ணிட்டு தான் இது என்னங்கிட்டது. இது யார்கிட்டையும் இது மாதிரி ஸ்டவ் இல்லை இல்லையா? ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட யார்கிட்டையும் இல்லை. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம சர்க்கிளில். அப்படிங்கிறதுனால இதை பற்றின ஃபீட்பேக் என்னென்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். நம்ம இது மாதிரி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அன்னன்னைக்கு இது வந்து நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்கும்போது தொடக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? இது பார்த்திங்க அப்படின்னா உடனே தொடச்சிட்டா தான் நல்லது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொன்னிச்சு. அதனால் வந்து அப்பப்போ தொடச்சிடணும். நான் சொன்னேன், எனக்கு ஃபஸ்ட் டைமாக நம்ம இதை வாங்க போகிறோம், நம்ம சர்க்கிளில் யாருமே வாங்கணுன்னா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரொம்ப யோசித்தேன். ஸோ இது வாங்கி தான் ஆகணுமா, அமௌண்ட்டு கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொண்ணு சொன்னிச்சு, உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் லைஃப் டைம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாங்கியாச்சு. ஸோ அடுப்போட நிலமை இது தான். ஸோ எப்படி இருக்குது அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி ஸ்டவ் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதோட என்ன எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ நம்ம வந்து அஞ்சரை பெட்டி வந்து ஆன்லைனில் வந்து இருந்தது இல்லையா? அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுப்புலாம் மிக்சிலாம் கூட நான் வந்து கடையில் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினது. இது ஆன்லைனில் வாங்கின பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. சரி வாங்க பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு அழகான அஞ்சரை பெட்டி நான் ஆர்டர் போட்டிருந்தேன், புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுனால. வாவ், நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த ஏற்கனவே நானும் வந்து இது மாதிரி சில்வரில் தான் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கீழே ஸ்டாண்டு வச்சுட்டு உள்ளே வந்து எனக்கு இது மாதிரி பாக்ஸ்லாம் வந்து இது மாதிரி மூடுற பாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இருக்கிற மாதிரியே வாங்க வேணாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். பாருங்கள், உள்ள ஸ்பூன்லாம் இருக்குது.
எல்லா பாக்ஸுக்குமே ஸ்பூனும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்துக்குமே ஸ்பூன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கிளாஸ் போட்ட மூடி டிரான்ஸ்பரண்ட் உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தெரியாது இல்லையா, அதனால் இது வந்து நமக்கு ஒரு நல்லது. நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்படி இப்போ பார்த்துக்கலாம். இப்படி பார்த்தோம்னாலே எதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து ரொம்ப போட்டு புரட்டி பார்த்து நான் ஆர்டர் போட்ட ஒரு விஷயம். எனக்கு இங்கே இருக்க அஞ்சரை பெட்டி இந்த பிளாஸ்டிக்கில் அது மாதிரி ஏதாவது லோ காஸ்ட்டில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். அது என்னவோ நம்ம யோசிக்கும் போது அப்படி தான் தோணுது, அதிகமாக செலவு பண்ண வேணாமே, கொஞ்சம் 1 இயர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் இப்போதைக்கு பிளானு. ஆனால் 1 இயர் கழிச்சு அது எப்படி மாறப்போகுது அப்படின்றது தெரியல. இந்த 1 இயர்க்காக அதிகமாக செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாம் வாங்குகிற பொருள் எல்லாமே இப்படியே வாங்கியாச்சு. ஸோ இந்த கெட்டு போகிற பொருள் இல்லை இல்லையா, இது வந்து நம்ம லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனாலவே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். இது வந்து ஒரு 100-200 கொடுத்து வாங்கிட்டு அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இன்னொரு 100 ரூபா சேர்த்து நம்ம செலவு பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணால் லைஃப் டைம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், அந்த வீடு காலி பண்ணிட்டு வரோம் அப்படின்னா கூட இது வந்து நம்ம பவுடர்லாம் வச்சுக்கலாம். அந்த அஞ்சரை பெட்டியில் வந்து மிளகு ஜீரகம் அதில் மாதிரி அப்படியே வச்சு ரா மெட்டீரியலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் இதில் வந்து எல்லாமே பவுடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி, இது மாதிரி இதில் எல்லாமே வந்து நம்ம பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே வீட்டில் இருக்கும்பொழுது. இப்போ அங்கே இருக்கும்போது நம்ம இதில் மிளகு ஜீரகம் தான் வச்சுக்க போகிறோம். சரி வாங்க பார்த்துடலாம். ஓகே, இதோட ஸ்பூன் வந்துடுது. எனக்கு இந்த பாக்ஸை காட்டில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஸ்டாண்டு. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருந்தது. ஆனால் இது அவ்வளோக்கா வெயிட் இல்லை, கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே, நம்ம வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட ரேட் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ரேட் வந்து ஒர்த்தபிள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மீஷோவில் வாங்கின இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அஞ்சரை பெட்டி இருக்குது அப்படின்னா கூட இதில் எல்லாமே பவுட்ரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மிளகு ஜீரகம் அதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் இதில் வந்து மிளகு ஜீரக பவுடரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கிச்சனில் கவுண்டர் டாப்பில் இது பக்கத்துலேயே வச்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.